நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் ஷீசஸ் துணை அதிபர் அமீத் ஹபீப் ஆகியோர் வருகை புரிந்துள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:15 மணியளவில் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார். அவருடன் அவரது அமைச்சரவையும் பதவியேற்க உள்ளது. அமைச்சரவையில் இடம்பெறவுள்ளவர்கள் குறித்து தொடர் ஆலோசனைகளில் ஜே.பி. நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா டெல்லி வருகை புரிந்தார். ஷீஷஸ் துணை அதிபர் அகமது அஃபீஃப் இந்தியா வந்தார். பிரதமர் பதவியேற்பு நிகழ்வை முன்னிட்டு தலைநகர் டெல்லி பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தலைநகர் முழுவதும் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றிலும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை பாதுகாப்பதற்காகவும் 5 கம்பெனி துணை ராணுவப் படைகள், NSG கமாண்டோக்கள் மற்றும் துப்பாக்கி சுடும் வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். ட்ரோன்கள் மூலம் டெல்லி நகரம் கண்காணிக்கப்படுகிறது. பதவியேற்பு விழா நடைபெறும் இடத்தை சுற்றி சுமார் 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியை கண்காணிக்க 500க்கும் மேற்பட்ட CCTV-கள் பொருத்தப்பட்டுள்ளன. மத்திய டெல்லிக்கு செல்லும் பல சாலைகள் இன்று மூடப்படலாம் அல்லது போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படலாம் என்றும் தெரியவந்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக சுமார் 1100 போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லியில் இன்றும் நாளையும் பாராகிளைடர்கள், மைக்ரோலைட் விமானங்கள், ரிமோட் பைலட் விமானங்கள், ஏர் பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமராக பதவியேற்க உள்ளதை முன்னிட்டு டெல்லியில் உள்ள காந்தி, வாஜ்பாய் நினைவிடங்களில் மோடி மரியாதை செலுத்தினார். நரேந்திர மோடி இன்று இரவு 7:15 மணிக்கு 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சைதவ் அடலில் உள்ள முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவிடத்திலும் மோடி மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்ற மோடி அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது பிரதமர் மோடியுடன் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதிகள் உடனிருந்தனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ஒருமனதாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மைய மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் MP-க்கள் கார்த்தி சிதம்பரம், ராஜீவ் சுக்லா, ரன்தீப் சுர்ஜேவாலா, சசி தரூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு சோனியா காந்தியின் பெயரை மல்லிகார்ஜுன கார்கே முன்மொழிந்தார். இதையடுத்து அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து பேசிய சோனியா காந்தி, தன்னையே முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த மோடி அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியடைந்து விட்டார் என்றார். எனவே அவர் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான தகுதியையும் இழந்து விட்டார் என்றார். இந்த மக்களவைத் தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிடாத நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மக்களவை காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சட்டமன்ற தேர்தல்களில் வென்ற சில மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். மாநில வாரியாக ஆலோசனை நடத்தி சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கார்கே கூறினார். தமிழ்நாட்டின் நிதி உரிமை, மொழி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என திமுக MP-க்களின் முதல் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
பலவீனமான பாஜக அரசை செயல்பட வைக்க வேண்டிய கடமை திமுக எம்பிக்களுக்கு இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாஜகவுக்கு சரிசமமாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இம்முறை நாடாளுமன்றத்தில் இருக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் எம்பிக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 400 என்று கூறிவிட்டு 240 இடங்களுக்கு பாஜகவின் செல்வாக்கு சரிந்துள்ள சூழலில் தமிழ்நாட்டிற்கான கோரிக்கைகளை திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து வாதாட வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மிகப்பெரிய பெரும்பான்மை மட்டுமல்ல, ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு செல்வாக்கை கூட பாஜகவால் அடைய முடியல. 370 தொகுதியில் வெற்றி பெறுவோம், 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி கடைசியில் 240க்கு இறங்கிடுச்சு பாஜக. இந்த சூழலில் நாம் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் உறுதியை எடுத்து வச்சு வாதாடணும். நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொகுதி மக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் தொலைபேசி எண், மின்னஞ்சல் விவரங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும், மக்களை சந்திப்பதற்கு எம்பிக்கள் நேரம் ஒதுக்கி அதற்கான நேரத்தை அலுவலகங்களில் அறிவிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் மத்திய அரசுக்கு உணர்த்த வேண்டும் என்று திமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிறகு திமுக எம்பிக்களின் முதல் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி முதலாவதாக மக்களவைத் தேர்தல் வெற்றியை வழங்கிய தமிழ்நாடு மக்களுக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களவைத் தேர்தல் வெற்றி, கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழாவை கோவையில் ஜூன் 14ஆம் தேதி கொண்டாடுவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் அகற்றப்பட்ட தேச தலைவர்களின் சிலைகளை அதே இடத்தில் வைக்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டின் நிதி உரிமை, மொழி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லும் மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் எனவும், இதனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் மத்திய அரசுக்கு உணர்த்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக நாடாளுமன்ற பாதுகாப்பு பணியில் CISF வீரர்களை பயன்படுத்தும் முடிவை கைவிட வேண்டும், வழக்கம்போல் PSS அணியினரை பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களுக்கு கடைசியா என்ன நலத்திட்டங்கள் போய் செய்ய முடியும், மக்களோட குறைகளை எப்படி நம்ம பூர்த்தி செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த கூட்டத்தில் துரைமுருகன், பொன்முடி, TR பாலு, R ராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படவில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக திட்டமிட்டு பொய் பரப்பப்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் ஓமலூர் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்ததாகவும், ஆனால் அதிமுக கூட்டணி சார்பில் தானும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவர் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இன்னும் சில தலைவர்கள், சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை. அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது பற்றிய கேள்விக்கு தென் மாவட்டங்களில் அதிமுக வலுப்பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். அண்ணாமலை போன்ற தலைவர்களை வைத்திருந்தால் பாஜகவுக்கு எப்படி பெரும்பான்மை கிடைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் ஓமலூர் அதிமுக புறநகர் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவையில் அண்ணாமலையின் கனவு பலிக்காமல் போனதாக கூறினார். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தா இப்படித்தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சிருந்தா அதிகமான அவர் தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்றும், அவர்கள் பிரிந்து போனதால் தான் அதிமுகவிற்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் EPS தெரிவித்தார். 4 ஓட்டு சதவீதம் 1% அதிகமாக இருக்குது. அவரெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கோவையில் அண்ணாமலை குறைந்த வாக்குகளையே பெற்றுள்ளதாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதுல 27 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அண்ணாமலையை அடையாளம் காட்டியதே அதிமுக தான் என்றும் EPS கூறினார்.
ஓபிஎஸ் அணியிலிருந்து புகழேந்தி விலகிய நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க புதிய குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகியுள்ள புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற புதிய அமைப்பை தொடங்கியுள்ளனர். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களாக இருந்த புகழேந்தி மற்றும் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் கூட்டாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். முன்னாள் எம்பி கேசி பழனிசாமியும் அவர்களுடன் இருந்தார். அப்போது பேசிய புகழேந்தி, ஓபிஎஸ் வேறு திசையில் செல்வதாக குற்றம் சாட்டினார். இதில் தங்களுக்கு உடன்பாடில்லை என்றும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று மட்டுமே தொண்டர்கள் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். அதே சமயம் ஓபிஎஸ்ஸுக்கும் தங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று விளக்கிய புகழேந்தி, வடக்கிலிருந்து வந்து தமிழ்நாட்டை ஆளவிட மாட்டோம் என்றும் தெரிவித்தார். ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார், அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம், அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டாவது இடத்திற்கு தேசிய கட்சிகளை வரவிடக்கூடாது என்றும் அதிமுகவை ஒன்றிணைக்க தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும் புகழேந்தி கூறினார். நீட் தேர்வு குறித்த மாணவர்களின் புகார்களை விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை விளக்கம் தந்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானது. தேர்வு முடிவுகளில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் பொது இயக்குநர் சுபோத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சில மையங்களில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க நேரிட்டதாக விளக்கம் அளித்தார். 4750 மையங்களில் சுமார் 24 லட்சம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் 6 மையங்களில் 1600 மாணவர்கள் மட்டுமே இந்த சிக்கலை எதிர்கொண்டதாகவும் அவர் விவரித்தார். They will meet soon. I think they should be able to give our their recommendation within a week. கருணை மதிப்பெண்ணால் சில மாணவர்கள் 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் பெற்றதாகவும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். நீட் தேர்வு முடிவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட விவகாரத்தில் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் இல்லாததே சந்தேகத்தை அதிகரிக்கிறது என கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி விமர்சித்துள்ளார். பேப்பர் லீக் ஆயிருக்கு, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, முறைகேடுவே நடக்கல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நிறைய சென்டர்ல லீக் ஆயிருக்கு, சில பேர் உதவி செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே உண்மையாகவே செய்தித்தாள்கள்ல அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. அப்போ முறைகேடு நடக்கலன்னு சொல்றது அதுவும் ஒரு பொய்யான கருத்து தான். தேர்வு எழுதும் மாணவர்களிடம் மிக கடுமையான விதிமுறைகளை பின்பற்றும் தேசிய தேர்வு முகமை அவர்கள் மீதான விமர்சனங்களை மட்டும் மிக எளிமையாக எடுத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என கல்வியாளர் நெடுஞ்செழியன் கண்டனம் தெரிவித்தார். ஆர்கனைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கோஆர்டினேஷன் பீப்புள் கிடையாது, ப்ராப்பரா பண்றது கிடையாது. பண்ணக்கூடிய எனக்கு எலிஜிபிலிட்டியை இப்ப என்டிஏ லூஸ் பண்ணிச்சு. அதனால இது ஐஐடி நீட்டா கண்டக்ட் பண்ணது, வேற எதெல்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா யார் இந்தியாவில் பெஸ்ட் பண்றாங்களோ அவங்க நீட் எடுத்து பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்குங்கிறத என்னோட கருத்து. மீண்டும் நீட் தேர்வு நடத்துவதே சரியான தீர்வு என்றும் நெடுஞ்செழியன் குறிப்பிட்டுள்ளார். கோவை அருகே தாய் யானையை பிரிந்து தவித்த குட்டி யானையை மீண்டும் தாயுடன் சேர்க்க வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. கோவை மருதமலை வனப்பகுதியில் தாயை பிரிந்த யானைக்குட்டி முதுமலை யானைகள் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர். இதனிடையே அந்த யானையின் குட்டி தாயை பிரிந்து காட்டுக்குள் சென்றுவிட்டது. பின்னர் யானைக்குட்டி திரும்பி வந்தபோது அதனை சேர்த்துக் கொள்ள தாய் யானை மறுத்துவிட்டது. இதையடுத்து யானைக்குட்டியை மீட்ட வனத்துறையினர் அதை தாய் யானையுடன் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். தாய் யானை மற்றும் மற்றொரு யானை கூட்டத்துடன் குட்டியை சேர்த்து வைக்க வனத்துறை மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்தன. இதையடுத்து தாயை பிரிந்த யானைக்குட்டியை வனத்துறையினர் வாகனத்தில் ஏற்றி முதுமலை யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்றனர். ஏற்கனவே முதுமலை யானைகள் காப்பகத்தில் 2 யானைக்குட்டிகள் இருக்கும் நிலையில் அவற்றுடன் சேர்த்து இந்த குட்டியையும் பராமரிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜூன் 12ஆம் தேதி பதவியேற்கிறார். ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி மற்றும் பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. ஜூன் 12ஆம் தேதி காலை 11:27 மணிக்கு கிருஷ்ணா மாவட்டம் கன்னவரத்தில் உள்ள கேசரப்பள்ளி ஐடி பார்க் அருகே பதவியேற்பு விழா நடைபெறும் என சந்திரபாபு நாயுடு தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மாநில ஆளுநர் அப்துல் நசீர் மற்றும் பிற முக்கியஸ்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக
தலைமைச் செயலாளர் நீரப் குமார் பிரசாத் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். பதவியேற்பு விழாவின் மாநில ஒருங்கிணைப்பாளராக மூத்த IAS அதிகாரி BS பத்யும்னா நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிஷாவில் VK பாண்டியன் தனது வாரிசு இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் விளக்கம் அளித்துள்ளார். ஒடிசா தேர்தல் தோல்விக்கு VK பாண்டியனை குறை கூறுவது துரதிருஷ்டவசமானது என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் பிஜு ஜனதா தளம் 51 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தது. மக்களவைத் தேர்தலில் பிஜு ஜனதா தளம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. தேர்தல் தோல்விக்கு VK பாண்டியன் தான் காரணம் என பலர் குரல் எழுப்பிய நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் விளக்கமளித்தார். தேர்தலில் மக்களின் முடிவை பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார். It has also come to my notice there has been some criticism of Mr. Pandian. This is unfortunate. As an officer, he did excellent work in many fields. IAS பதவியில் இருந்தபோது சுகாதாரம், கல்வி, விளையாட்டு, கோவில் மறுசீரமைப்பு பணி என அனைத்திலும் உதவியவர் VK பாண்டியன் என்று பாராட்டிய நவீன் பட்நாயக் அவர் தனது அரசியல் வாரிசு இல்லை என்று மீண்டும் விளக்கமளித்தார். That when they asked me about my successor, I have said clearly that it is not Mr. Pandian, and I repeat it again that the people of Odisha will decide my success. தேர்தலில் போட்டியிட்ட 8 ஆண்டுகளுக்குள் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் எனவும் சீமான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் 2016ஆம் ஆண்டு முதலில் தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8 ஆண்டுகளில் மாநில கட்சியாக பரிணமித்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். சின்னம் பறிப்பு, அதிகார முறைகேடு, அரசியல் நெருக்கடி என பல அடக்குமுறைகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் என்பது ஜனநாயக மறுமலர்ச்சி எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். இத்தேர்தலில் பெற்ற மாநில கட்சி அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க உறுதியேற்பதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை போல் பாஜக தனித்து நின்று வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டட்டும் என மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போட்டியிட்ட 11 இடங்களில் டெபாசிட் இழந்தது பாஜகவுக்கு வளர்ச்சியா என்று கேள்வி எழுப்பினார். செல்வாக்கு பெற்ற நபர்களுடைய வாக்கு பாஜக சேர்ந்திருக்கு. எல்லாம் விட்டு சீமா அண்ணனை மாதிரி தனியா நிக்க சொல்லுங்க, நாங்க வாக்கு வங்கி வளர்ந்துருக்கு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் திமுக கூட்டணி 40 இடங்கள் ஜெயித்தும் பிரயோஜனம் இல்லை என்று தமிழிசை விமர்சித்திருந்த நிலையில் மத்தியில் ஆட்சியமைக்க பாஜகவுக்கு 20 இடங்கள் குறைந்திருந்தால் அவர்கள் திமுக அலுவலகத்தில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும் என்றார். 40 இடம் பிரயோஜனம் சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க. ஆனா இனி ஒரு 20 இடம் குறைஞ்சிருந்தாங்கன்னா அறிவாலயம் வாசல்ல அக்கா காத்துட்டு இருந்திருப்பாங்க. மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவதால் இந்தியா கூட்டணி தலைவர்களை தங்கள் பக்கம் இழுக்க அமலாக்கத்துறை சோதனைகள் தொடரும் என்றும் தெரிவித்தார். நடப்பு மக்களவைத் தேர்தலில் வலுவான எதிர்க்கட்சியை மக்கள் தேர்வு செய்திருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது பதவியேற்கப் போகிறார். மிகப்பெரிய சாதனை. அந்த மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான அறிகுறி. அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்? உங்களுக்கு என்ன மாதிரியான? நல்லதா இருக்கணும் எதிர்பார்க்குறேன். நாயுடு பதவி போறீங்களாண்ணே? சந்திரபாபு நாயுடு அதே போல் இருக்காது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மும்பையில் கார் விபத்தை ஏற்படுத்திய சிறுவனின் தந்தைக்கு சொந்தமான ஹோட்டல் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் விஷால் அகர்வாலின் 17 வயது மகன் தேவந்த் மது அருந்துவிட்டு சொகுசு காரை அதிவேகமாக இயக்கி பைக் மீது மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில்
போலி மருத்துவ சான்றிதழ் வழங்கிய மருத்துவர்கள், சிறுவனை காப்பாற்ற முயற்சித்த அவரது தந்தை விஷால் அகர்வால், தாத்தா சுரேந்திர அகர்வால், தாயார் சிவானி அகர்வால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சதாரா மாவட்டத்தில் உள்ள விஷால் அகர்வாலுக்கு சொந்தமான ஹோட்டலின் சில பகுதி சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதை புல்டோசர் கொண்டு அதிகாரிகள் இடித்து அகற்றினர்.